என்னடா பசங்களா, நவராத்திரி குரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படியில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீ சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லடா கண்ணா. அப்பா இன்னைக்கு ராத்திரி பூவாவுக்கு லாட்டரியா? பூவாவுக்கு லாட்டரியா? ஏண்டா? அம்மா கோவமா இருக்காங்க, அதனால அம்மா சமைக்கவே இல்ல. ஆமா, சாப்பாடு போடு. உன்னை தாண்டி சாப்பாடு போடு. ஏண்டி கூப்பிடுறது கால வேலை? ஏண்டா ஜஸ்டிஸ் விட்டு நிச்சயதார்த்தத்துல சாப்பிடலையா? ஓஹோ, நிச்சயதார்த்தம் நின்னு போனதால சாப்பாடு கூட போடலையா? ஜஸ்டிஸ் மருமக மாசிலாமணி எதேச்சா இந்த பக்கம் வந்தான். அவன் மூலமா தான் நிச்சயதார்த்தம் நின்னு போன விஷயத்தையும் உமா முழுகாம இருக்கலாமே அந்த விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாசிலாமணி சொல்ல வேண்டியிருக்கு. ஆச்சரியமா இருக்குப்பா. 3 மாசமா நம்ம வீட்டுல தான் இருந்திருக்கா. காலையில சமையலுக்கு கூட காய்கறி நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்ப கூட கர்ப்பம்னு சொல்லல. மானத்துல இருந்து குழந்தை வந்து திடீர்னு வயத்துல குதிச்சுச்சா. அர்ஜென்டா டெலிபோன் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு உமா போன. நீ அவ கூட துணைக்கு போன. ஆனா 3 மணி நேரம் கழிச்சு வந்து மாசலாமணி சொல்றான் அவ கர்ப்பம்னு. எனக்கு வயத்தை புரட்டுது, வாந்தி வருது. ஜிஞ்சர் லெமன் சாப்பிட்டு வரேன். என்னாச்சு? என்னடியாச்சு? என்னடியாச்சு உனக்கு? 13 வருஷமா அங்க ஏற்படல, ஆனா 3 மாசத்துல இங்க வந்த உடனே என்கிட்ட கூட மறைச்சு கர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, வார்த்தையில குட்டினா அள்ள முடியாது. பணத்தை குட்டினா அள்ளிடலாம், வார்த்தைகளை குட்டாது. உன் கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்றேன். உங்க அக்கா ஒரு சீதடி. அந்த சீதை அயோத்தியில கர்ப்பமா இருந்தா எனக்கு எங்க சந்தேகம்? அசோகவனத்துல வந்து